நிழல்கள் ரவி கோயமுத்தூரை பூர்வீகமாக கொண்ட இவருக்கு மொத்தம் 10 உடன்பிறப்புகள். இவர்தான் கடைசியாக பிறந்தவர். அனைவரும் நன்கு படித்திருந்த சூழ்நிலையில் நிழல்கள் ரவிக்கு மட்டும் திரைப்படத்தில் நடிக்க வேண்டும் என்ற சினிமா ஆசை சிறு வயதிலிருந்தே இருந்தது. இதனால் சென்னைக்கு வந்து தனது நண்பன் மனோபாலா மூலியமாக பாரதி ராஜாவின் நிழல்கள் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். அதனால் நிழல்கள் ரவி எனவும் அழைக்கப்பட்டார். இவர் ஹீரோவாக நடித்ததை காட்டிலும் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்துதான் மக்கள் மனதில் மிகப்பெரிய இடத்தை பிடித்தார் என்று கூற வேண்டும். ஒரு மிமிக்ரி கலைஞராக டப்பிங் கலைஞராகவும் தனது வாழ்க்கை பயணத்தை தொடங்கி தமிழ் மட்டுமல்லாது மற்ற மொழிகளிலும் நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். KGF திரைப்படம் தமிழில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றதென்றால் அதற்கு நிழல்கள் ரவியின் குரலும் ஒரு காரணம். அந்த திரைப்படத்தில் பிரபல நடிகருக்கு டப்பிங் கொடுத்து தமிழ் ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். ஒரு நடிகராகவும் டப்பிங் கலைஞராகவும் இருந்து வந்த நிழல்கள் ரவிக்கு தற்போது 70 வயதாம். வயோதிகம் காரணமாக சின்னத்திரை தொடர்களிலும் நல்ல கதையம்சம் கொண்ட திரைப்படங்களில் மட்டுமே நடித்து வருகிறார் நிழல்கள் ரவி.